நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிவுறுத்தப்படும்படி, அவர் நம்மோடு பேசும்படி நாம் வேண்டுதல் செய்வோம். தம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தம்முடைய திருவார்த்தைகள் எப்பொழுதும் எங்களை ஆற்றல் படுத்துவதாக, எங்களை உணர்த்துவதாக, உம்மோடு கூட வாழ்வதற்கு தூண்டுகோலாய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய தன்மைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது, நீர் விரும்புகிற தன்மைகளுக்கு ஏற்ப நாங்களும் எங்களுடைய வாழ்வில் புதிய வாழ்வை வாழ, புது ஆற்றல்களை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் நூலில் மனித குமாரனுடைய சாயலை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 வசனத்தில் காட்சி ஒன்றை காணுகின்ற யோவான் அந்த காட்சியில் ஒரு சத்தத்தை கேட்கிறார். அவருக்கு கேட்கப்பட்ட அந்த சத்தத்தை பார்க்க அவர் திரும்பிய பொழுது, நான் சொல்வதை 7 சபைகளுக்கும் எழுதி தெரிவி என்கின்ற ஒரு கட்டளை அவருக்கு கிடைக்கிறது. அந்த கட்டளையினூடே அவர் பெறுகிற அந்த காட்சியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பான ஒருவரை காண்கின்றார். அவருடைய சிரசை பற்றியும், அவருடைய கண்களை குறித்தும், அவருடைய பாதங்களை குறித்தும் நாம் ஏற்கனவே தியானித்தோம். 15, 16 வசனங்களில் மற்றும் 3 தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 15 வசனத்தில் அவருடைய சத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது என்று 15 வசனத்தின் துவக்கத்திலே நாம் படிக்கின்றோம். எசேக்கியேல் 43 அதிகாரம் 2 வாக்கியத்திலும் இதே செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. H.B. ஸ்வட்டே என்று சொல்கின்ற இறை இயல் ஆசிரியர் இந்த சத்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வாய்ஸ் ஆஃப் காட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு ஒன் நோட் என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய சத்தம் ஒரே குரலில், ஒரே நோட்டில் வருவதல்ல, பல விதங்களில் அவருடைய சத்தம் வருகின்றது. அவருடைய சத்தம் பல நிலைகளில் வருகிறது என்று குறிப்பிடுகிறார். இங்கே கடவுளுடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 12 வசனத்தில் மெல்லிய சத்தம் போன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய சத்தம் மெல்லிய சத்தம் போன்றிருந்தது என்று இங்கே படிக்கிறோம். ஒரு இடத்தில் பெருவெள்ளத்து இரைச்சல் போன்று என்றும், இங்கே மெல்லிய குரல் போன்றும் இருக்கிறது என்று ஒருவேளை நமக்கு கேள்வி எழுதலாம். ஆனால் இந்த செய்திகள் ஒரு உண்மையை சொல்கின்றன. தீமை செய்கிறவர்களுக்கு கடவுளுடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போன்றும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மெல்லிய சத்தம் போன்றும் கடவுளுடைய சத்தம் இருப்பதை திருமறையின் பல உதாரணங்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். பெருவெள்ளத்து இரைச்சல் என்பது துன்புறும் மக்களுக்கு பலமாக அல்லது ஆற்றலுள்ள கடவுள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும், இரக்கம் நிறைந்தவர், கைண்ட் எனஃப் என்கின்ற பொருளிலும் நாம் புரிந்து கொள்வது நல்லது. கடவுளுடைய சத்தம் யோனாவுக்கு மெல்லிய குரலில் வந்தது. யோனா வழக்கம் போல வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, நீ நினிவேக்கு போக வேண்டும் என்று மெல்லிய குரலில் அவருக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அந்த கடவுளுடைய சத்தத்தை கேட்டவர், அவர் அதற்கு கீழ்ப்படியாதபடி தர்ஷீஷுக்கு போகின்றார். கடவுளுடைய சத்தத்தை அவர் கேட்காத பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, பலத்த சத்தமாக கடலின் அலைகள் ஊடாக
அல்லது மீனின் வயிற்றுக்குள் இருந்து முற்களுக்கிடையே துன்புறும் விதமாக கடவுளுடைய சத்தம் அவருக்கு வருகிறது. கடவுளுடைய பிள்ளையாக இருந்த பொழுது மெல்லிய குரலில் வந்த சத்தம் இப்பொழுது பெரும் இரைச்சலாக கேட்ட பொழுது அவர் அதற்கு கீழ்ப்படுகின்றார். சிம்சோனை பற்றிய செய்தியையும் இங்கே நாம் உதாரணமாக சொல்லலாம். அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப நசரேயனாக நீண்ட முடியோடு அவர் இருந்த பொழுது அந்த சத்தம் கடவுளுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைத்ததையெல்லாம் சாதித்தார். அவர் எங்கே சென்றாரோ அங்கே எல்லாம் வெற்றி கிடைத்தது. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்காமல் தன்னுடைய தலைமுடியை அவர் முழுவதுமாக குறைத்த பொழுது கடவுளுடைய சத்தம், கடவுளுடைய இருப்பு நிலை அவரை விட்டு அகன்று போகிறது. பகைவர் கையில் மாட்டிக்கொள்கிறார். அவர் கடவுளின் பிள்ளையாக இருந்த பொழுது இருந்த கடவுளுடைய பிரசன்னத்தை அவரால் உணர முடியவில்லை. இங்கே கடவுளுடைய சத்தத்தை பற்றி நாம் ஒரு உண்மையை அறிந்து கொள்கிறோம். கடவுளுடைய பிள்ளையாக நாம் வாழுகிற பொழுது கடவுளுடைய சத்தம் மெல்லிய குரலில் அனுதினமும் நம்மோடு உறவாடுகின்றது. அவரை விட்டு நாம் அகல்கின்ற பொழுது பெரும் சத்தமாக, பெரும் இரைச்சல், துன்பமாக, வேதனையாக, வியாதியாக பல்வேறு நிலைகளில் நம்மை சந்திக்கின்றன. கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அனுதினமும் அவரோடு இணைந்து வாழ வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவதாக இந்த பகுதியில் 16ஆம் வசனத்தில் மற்றொரு செய்தியை நாம் படிக்கிறோம். வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய கரத்தை பற்றிய ஒரு தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தத்தை பற்றி அறிந்தோம். இப்பொழுது அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். இது அவருடைய விருப்பத்தை சொல்லுகின்ற ஒன்று. அவருடைய சத்தம், அவருடைய கண்கள், அவருடைய பாதங்கள், அவருடைய கரங்கள் என்று நாம் இப்பொழுது தியானிக்கிற பொழுது கரத்தில் ஏந்தி இருக்கிற 7 நட்சத்திரங்களை பற்றி இந்த காட்சி சொல்லுகின்றது. கடவுள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். இந்த நட்சத்திரங்கள் என்ன என்கின்ற விளக்கம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 நட்சத்திரங்களும் கடவுளின் தூதர்கள், சபைகளின் தூதர்களை அவர் கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். திருச்சபையின் தலைவர் இறைவன். கடவுளுடைய கரத்தில், மனித குமாரனுடைய கரத்தில் திருச்சபையினுடைய ஆளுகை இருக்கிறது. திருச்சபையின் தூதர்களை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். அவரது கரம் பலமானது. அவரை நம்புவோருக்கு அந்த பலன் தருகின்றது. கடவுளுடைய கரத்தில் நீங்களும் நானும் திருச்சபையும் திருச்சபையினுடைய தலைவர்களும் ஆளுகையும் இருக்கிறோம் என்கின்ற உணர்வும் நமக்கு எப்போதும் வேண்டும். 1952ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள வில்லிங்கன் என்கின்ற மாநாட்டில் அருட்பணியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அது என்ன புரட்சி? அதுவரையிலும் அருட்பணி என்று சொல்வது திருச்சபை செய்கின்ற ஒன்று என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. திருச்சபை மிஷினரி பணி செய்ய வேண்டும், மிஷினரிகள் ஊர் ஊராக சென்று கடவுளுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. அதற்காக திருச்சபை மிகுந்த முயற்சியை மேற்கொண்டு வந்தது. 1952ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள வில்லிங்கன் என்று சொல்கின்ற இடத்தில் மிஷினரிகள் மாநாடு நடந்த பொழுது அந்த மாநாட்டில் உருவான ஒரு புதிய பதம் மிஸ்ஸியோ டே என்று சொல்கின்ற ஒரு புரட்சி. மிஸ்ஸியோ டே என்றால் மிஷன் ஆஃப் காட் அல்லது காட்ஸ் மிஷன் என்பது. அருட்பணி கடவுளுடையது என்கின்ற ஒரு புதிய விளக்கம் உருவானது. அதுவரையிலும் திருச்சபையினுடைய அருட்பணி அல்லது மிஷினரிகளுடைய அருட்பணி, விசுவாசிகளுடைய அருட்பணி என்றிருந்த நிலை மாறி கடவுளுடைய அருட்பணி என்று மாறிய பொழுது திருப்பணியில் அல்லது அருட்பணியில் பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. அருட்பணி என்றால் அருட்பணியாளரும் அருட்பணியும் மிஷினரிகளும் கடவுளுடைய பிள்ளைகளும் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்கிற எண்ணம் உருவாகியது. ஆகவே
கடவுளுடைய அருட்பணியில் திருச்சபையும் அருட்பணியாளர்களும் பணியாற்றுகிறார்கள். திருச்சபையும் அருட்பணியாளர்களும் கடவுளுடைய கரத்தின் கருவிகள் என்கிற எண்ணம் உருவாகியது. அப்படி செயல்படுகிற பொழுது அந்த எண்ணத்தில் ஒரு புதிய மாறுதல், நான் அருட்பணி செய்கிறேன் என்று அல்ல, நான் கடவுளின் கரத்தில் இருந்து அருட்பணி செய்கிறேன், கடவுளுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக நான் இருக்கின்றேன், நான் அருட்பணி செய்யவில்லை, கடவுளுடைய பணியில் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக கருவியாக செயல்படுகிறேன் என்கின்ற எண்ணம். நாம் எல்லாரும் கடவுளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவிகள். நாம் செயல்படவில்லை, கடவுள் நம்மை கருவிகளாக வைத்து செயல்பட வைக்கின்றார். இதனுடைய முழு அதிகாரமும் அருட்பணியும் அதனுடைய விளைவும் மாற்றமும் ஆத்ம ஆதாயமும் கடவுளுடையது. அதை செய்கின்ற கருவிகள் மட்டுமே நாம் என்கின்ற உணர்வு எப்போதும் நமக்கு வேண்டும். வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய கரத்தில் நீங்களும் நானும் அமர்ந்து கடவுளுடைய கருவிகளாக செயல்படுகின்ற அர்ப்பணத்தை ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கின்றார். இரண்டாவதாக மற்றும் ஒரு தன்மை இந்த 16ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அவருடைய கரத்தில், அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று 16ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இது போன்ற ஒரு செய்தியை நாம் காணலாம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஊடுருவி செல்லும் இறைவனுடைய வார்த்தையை இந்த அடையாளம் அல்லது இந்த உருவகம் விளக்கி சொல்கின்றது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் பல வேளைகளில் நம்மிலே சிலர் தவறாக இதை புரிந்து கொள்வோம். திருமறை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நினைத்து அது ஒரு முறை ஒன்றை சொல்லும், மற்றொரு முறை இன்னொன்றை சொல்லும் என்று தவறாக அதற்கு விளக்கம் புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையும் இன்றைக்கு உண்டு. ஆனால் இந்த இருபுறமும், அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்கின்ற இந்த கடவுளுடைய வார்த்தை சொல்வது கடவுளுடைய வசனம், கடவுளுடைய வார்த்தை ஊடுருவி செல்லும் ஆற்றலை பற்றி சொல்கின்றது. அது நமக்குள்ளே சென்றால், கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளே சென்றால் நம்முடைய சுயத்தை அழித்து பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் போக்கி நம்மை மன்னிப்புக்கு வழி நடத்துகின்றது. அது செய்ய நினைத்ததை தவறாமல் செய்து நிறைவேற்றுகின்றது. அதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதனுடைய பொருள். ரோம வீரர்கள் அல்லது இராணுவத்தினர் எப்போதும் ஒரு சிறிய இருபுறமும் கருக்குள்ள ஒரு கத்தியை, பட்டயத்தை தங்களுடைய உடலோடு வைத்து கொள்வார்களாம். அது குறுகியதாக அவர்களுடைய அந்த யூனிஃபார்மோடு, அவர்களுடைய ஆடையோடு பொருத்தப்பட்டிருக்குமாம். யாராவது பகைவர்கள் வருகிற பொழுது, நேருக்கு நேராக அவர்கள் சண்டையிடுகிற பொழுது அதை உருவி அவர்கள் போரிடுவார்கள் அல்லது தாக்குதல் செய்வார்கள். அப்படி செய்கிற பொழுது உடலில் இருக்கிற சதையும் எலும்பும் தனித்தனியாக வந்து விடுகின்றன என்று ரோம சோல்ஜர்ஸை பற்றி, இராணுவ வீரர்களை பற்றி எழுதுகின்ற ஒருவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை எங்கெல்லாம் செல்கின்றதோ அந்த வார்த்தை உடலில் எல்லா பாகங்களையும் அது ஊக்கப்படுத்துகின்றது. உடலிலே இருக்கின்ற பாவங்கள், அழுக்குகள் எல்லாவற்றையும் போக்கி கடவுளுக்கு ஏற்ற உடலாக நம்மை மாற்றுகின்றது என்று இந்த வசனத்திலே நாம் படிக்கின்றோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களையும் நான் வாசிக்கின்றேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கடவுளுடைய பிள்ளையாக வாழ நாம் முயற்சிக்கிற பொழுது இந்த உலகின் போராட்டம் மட்டுமல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகள், சாத்தானின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அவற்றை மேற்கொள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு அவசியம். கடவுளுடைய வார்த்தையின் பலம் நமக்கு அவசியம். அந்த பட்டயத்தை ரோம இராணுவ வீரர்கள் தங்களுடைய ஆடையோடு சுமந்து கொண்டு செல்வதைப் போல எப்போதும் நம்மோடு எடுத்து செல்ல அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களாக இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கின்றார். கடவுளுடைய 3 தன்மைகளை இந்த நாளில் நாம் தியானித்தோம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போன்றது. ஆற்றல் பெற்ற கடவுள், இரக்கம் நிறைந்தவர். அந்த ஆண்டவருடைய சத்தம் மெல்லிய சத்தமாக அனுதினமும் நம்மோடு பேசத்தக்கதாக நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ அவர் அழைக்கிறார். வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கருவிகள் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். நாம் இந்த உலகில் வாழ்கிற பொழுது ஏதோ தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அவருடைய கருவிகளாக நாம் வாழ்கிறோம். நாம் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் அவருடைய கருவிகளாக அவரை நாம் விளங்கச் செய்ய அவர் அழைக்கிறார். வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது ஊடுருவி செல்லுகின்ற கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்வையும் பிறருடைய வாழ்வையும் மாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற கடவுளுடைய வார்த்தைகளை ரோம இராணுவ வீரர்களைப் போல எப்போதும் சுமந்து செல்ல இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு ஆற்றல் உடையவராக இருக்கிறீர் என்பதை உம்முடைய தன்மைகளெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. உம்முடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போன்றது என்றும் மெல்லிய சத்தம் போன்றது என்றும் நாங்கள் தியானித்தோம். மெல்லிய சத்தமாக அனுதினமும் நாங்கள் கேட்டு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நினைத்து எங்களுக்கு பாதுகாப்பாகவும் நாங்கள் உம்முடைய ஆவியிலே பலப்படத்தக்கதாகவும் எப்போதும் வைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய கரத்தின் கருவிகளாக இருக்கிறோம் என்கிற செய்தியை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, இந்த உலகில் நாங்கள் வாழ்கிற பொழுது நாங்கள் உம்முடைய கரத்தின் கருவிகளாக நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய, வாழ்வை நடத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.